வெல்கம் பேக் டு our show. இது ஆனந்த அனுபவம் தரும் அரோமா அக்மாக் நெய் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. மேம், ஃபர்ஸ்ட் ரெசிபி நீங்க எங்களுக்கா வந்து சேன வெஜ் கட்லெட் செஞ்சு அசத்திட்டீங்க. இப்ப அடுத்த ரெசிபி என்ன செய்ய போறீங்க? ஒரு ட்விஸ்ட் தான். ட்விஸ்ட் கண்டிப்பா இருக்கும் உங்களுடைய டிஷ்ல. சோ அதுக்கு என்ன பெயர் மேம்? இதுக்கு வந்து பாலக் கார்ன் வடை. சூப்பர், பாலக் கார்ன் வடை. சோ வடைனாலே எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதுல வந்து நீங்க வந்து கார்ன் சேர்க்கறீங்க அண்ட் பாலக்கீரையும் ஆட் பண்றீங்க. ஓகே, சோ இப்ப செய்ய ஆரம்பிக்கலாமா? பாலக் கார்ன் வடை செய்வதற்கு தேவையான பொருட்கள்: கடலை பருப்பு, இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம், கருவேப்பிலை, ஸ்வீட் கார்ன், உப்பு, பாலக் இலை, கரம் மசாலா. இதுல வந்து நம்ம இப்ப கடலை பருப்பு நல்லா ஊற வச்சிருக்கோம். ஓகே, இதுல வந்து நம்ம இதை அரைக்க போறோம். எவ்வளவு நேரம் ஊற வச்சீங்களா? இது வந்து ஒரு 1 hour ஊற வச்சிருக்கேன். தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வச்சிருக்கேன். ஓகே, இது தண்ணியே விட வேண்டாம். அந்த விப் மாதிரி பண்ணிட்டு கொரன்னு அரைக்க போறோம். வெறும் இதை மட்டும் கடலை பருப்பு மட்டும் தான் இப்ப அரைக்கிறேன். ஓகே, இது வந்து வெறும் கடலை பருப்பு மட்டும்தான். ஓகே, இதை வந்து ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். கொரன்னு அரைச்சுக்கணும். உப்பு எதுவுமே நான் அதுல போடல. இதை நான் இப்ப மாத்தி வச்சிருக்கேன் இல்லையா, இப்ப எல்லாத்தையும் அதுல மிக்ஸ் பண்ண போறோம். எனக்கு ஒரு ஸ்பூன் கொடுங்க. நம்ம பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு இல்லையா, கொரன்னு இருக்கு. இதுல இப்ப வந்து நம்ம கொஞ்சம் வெங்காயம் போடணும். நெருக்கி வச்சிருக்கிற வெங்காயம் ஃபுல்லா கூட போட்டுக்கலாம். இது 1 கப் வரும். அப்புறமா பச்சை மிளகா. ஓகே, அதுல கொஞ்சமா போடுங்க. நான் காரம் போடுறேன். அந்த பச்சை மிளகா, ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கலாம். நல்லா பீஸா. கொத்தமல்லி, உப்பு. இப்ப உப்பு போறோம். அப்புறம் இதுல இப்ப வந்து கார்ன் போட்டுருங்க. ஒரு ஃபிளேவருக்கு, அது ஒரு குழந்தைங்களுக்குங்கிறதுக்காக தான் இந்த கார்ன். இல்ல கார்ன் இல்ல அப்படிங்கறதுனால இது பண்ணாமலாம் இருக்க வேண்டாம். ஓகே, ஒரு ஃபிளேவருக்கு தான் இதை ஆட் பண்ணிருக்கோம். ஏன்னா அது அழகா இருக்கும். சோ இப்போ வந்து நம்ம நார்மல் இப்ப மசால் வடை செய்யற பதத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்து கடலை பருப்பை 1-2 அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. சோ அதுல வந்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ண வெங்காயம் சேர்த்திருக்காங்க. அப்புறம் கருவேப்பிலை கிள்ளி போட்டோம். அடுத்தது வந்து கொத்தமல்லி போட்டிருக்கோம். பச்சை மிளகா சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்தாச்சு. அண்ட் குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொன்னதுனால அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து ஆட் ஆன் ஸ்பெஷலா ஸ்வீட் கார்ன் சேர்த்திருக்காங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் லைட்டா ஆட் பண்ணிருக்காங்க. மேம் இப்ப சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் என்னோட டவுட், இதனுடைய ப்ராசஸ் டைம் எவ்வளவு நேரத்துல நீங்க செஞ்சு முடிச்சிருவீங்க? இது வந்து இப்ப உங்களுக்கு வந்து 15 minutes பொரிக்கிற. ஏன்னா இது வந்து இதுக்கப்புறமா பொரிக்கிறது தான். நம்ம நீங்களே பாத்தீங்க, நம்ம லைவா பண்ணும்போது அப்படியே நம்ம வந்து ஊற வச்சதுதான் நேரம். ஆமா, 1 hour. மத்தபடி இதை வந்து அரைச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்றது ரொம்ப ஈஸி. ஓகே, சோ இப்போ வந்து ஸ்வீட் கார்னுக்கு எதுக்குன்னு சொல்லிட்டீங்க, குழந்தைங்களுக்காக ஆட் பண்ண. இப்போ அப்கோர்ஸ் நீங்க சொல்லுங்க பாலக்கீரை. சோ இது வந்து நீங்க இதுல சேர்க்கறதுக்கு என்ன ரீசன், அந்த எப்படி சேர்க்க போறீங்க, எப்படி என்ன மாதிரி பண்ண போறீங்க? பாலக்கீரை சேர்க்கறது தான் அதுல வந்து ஒரு ட்விஸ்டே. ஓகே, அதுக்கு முன்னாடி பாலக் ஏன் சேர்க்கிறோம்னாக்க, பெஸ்ட் அயன். அது வந்து எல்லா கீரையிலயே பெஸ்ட் வந்து அயன் கொடுக்கக்கூடிய கீரை வந்து பாலக். சோ அதை நம்ம யூஸ் பண்றோம். குழந்தைங்களுக்கு வந்து பாலக் நீங்க போட்டு கொடுத்தீங்கன்னாக்க பண்ண மாட்டாங்க. இதை நம்ம கொடுக்கற விதத்துலதான் இருக்கு, அதுலதான் சர்ப்ரைஸே இருக்கு. ஓகே, இதுல கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டுடலாம். அந்த பொடி அப்படியே மேலாப்புல போட்டுருங்க. ஏன்னா நம்ம பினிஷிங் வந்துட்டோம், பொரிக்க தான் போறோம். சோ இப்போ ஃபைனலா வந்துட்டு லைட்டா கரம் மசாலா தூவியாச்சு. தூவி அதுவும் நல்லா இப்ப அந்த கடலைப்பருப்பு அந்த கலவையோட மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வரைக்கும் அவங்க வந்து அந்த பாலக் வந்து எப்படி வந்து செய்ய போறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ட்விஸ்ட் மேஜிக் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்ண போறீங்க மேம்? என்ன விடலாம், இப்பவும் சொல்லல. ஓகே, மேம் எண்ணெயும் கேட்டீங்க, எண்ணெய் ஊத்தி என்ன காஞ்சிடுச்சு. நான் மட்டும் இல்ல, எல்லாருமே வந்து ரொம்ப வந்து ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து என்ன பண்ண போறீங்க? சஸ்பென்ஸ் பிரேக் பண்ணிடலாம். பிரேக் பண்ண போறாங்க. ஓகே, என்ன பண்ண போறீங்க மேம்? பாலக் லீஃப் எடுங்க. ஓகே,
இந்த பாலக்கை பத்தி நம்ம சொல்லணும். பாலக்ல 2 விதம் இருக்கு. ஒண்ணு வந்து இந்த ரெகுலரா நார்த் இந்தியன்ஸ் யூஸ் பண்ற அந்த பாலக் வந்து தின்னா இருக்கும் இலை. ஓகே. இது வந்து இன்னொரு வெரைட்டி கொஞ்சம் திக்கா இருக்கும். ஓகே. இதை வந்து நான் வந்து இந்த மாதிரி நல்ல லாங் இந்த லீஃப் ஆட்டம் ஸ்டெம்மோட எடுத்துட்டு வந்திருக்கேன். நம்ம இதை வந்து இதுல வச்சுட்டு நான் வந்து இப்போ இந்த லீஃப்ஸை இங்க அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். பாலக் அதை வந்து அழகா ஒவ்வொரு லீஃபா மேம் வந்து அசம்பிள் பண்ணிட்டாங்க. இப்ப அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். நம்ம வந்து இந்த இலையில இதை நம்ம இப்ப தடவ போறோம். கண்டுபிடிச்சிட்டேன். சோ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. சூப்பர். சோ அழகா வந்து ஒவ்வொரு பாலக் இலையா வச்சு அதுல வந்து நம்ம மசாலா வடைக்கு வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த பொருட்கள் எல்லாம் எடுத்து அழகா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு அதை வந்து ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. சம்மருக்கு குட்டீஸ்ங்க சாப்பிடுற மாதிரியான ரெசிபிஸ்னு சொன்னாங்க. இதெல்லாம் வந்து நம்மளே ரெடி பண்ணி இந்தாங்க பிள்ளைங்களா நீங்களே பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னா கூட அழகா அவங்க இது ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி உட்காந்து செஞ்சு ஆமா சந்தோஷமா பண்ணுவாங்க. அதுவும் அதுல வந்து பைட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அதுல ஸ்வீட் கார்ன் இருக்குன்னே தெரியும். ஏன்னா நம்ம அதை இப்படி சுருட்டிட்டோம். நீங்க சொன்ன மாதிரி இப்ப பாலக்கீரை வந்து நம்ம சமைச்சு கொடுத்தா கூட அவங்க என்னன்னு கேட்பாங்க. இப்படி நம்ம ரோலா பண்ணி கொடுக்கும் போது அவங்க அதை யோசிக்கிறதுக்கு கூட மாட்டாங்க இது வந்து கீரையா என்ன ஏதுன்னு சொல்லி. இது ரெடி. எண்ணெய் காஞ்சிடுச்சுன்னா நம்ம வந்து இதை பொரிச்சிடலாம். ஓகே. சோ இது வந்து நீங்க பாலக்கீரை கூட இப்போ நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி மாதிரி அதை கூட நம்ம ஏதோ ஹாஃப் குக் பண்ணி கூட நம்ம அதுல போட்டிருக்கலாம். அதெல்லாம் விட்டு இந்த மாதிரி ஒரு கலை நயத்தோட பண்ற ஐடியா எப்படி வந்தது? எப்படி வந்ததுன்னு தெரியல. நம்ம அடிக்கடி பேர் வைக்கிற மாதிரி தான். அப்படியேதான். சோ இப்ப என்ன காஞ்சிடுச்சாமா? ஆமா. சோ இப்ப நம்ம போடலாம். இது கொஞ்சம் இது பண்ணும்போது மட்டும் ஒன்னொன்னா மெதுவா டிப் பண்ணணும். ஓகே. சோ கண்டிப்பா இப்ப இதுல வந்து எல்லாரும் என்ன யோசிப்பாங்கன்னா நாம இதை வந்து செஞ்சா உள்ள இருக்கிற மாவெல்லாம் தனியா வந்து வெளியே வந்துரும் அப்படின்னு கட்டாயமா யோசிப்பாங்க. இல்ல அதுக்கு ஏதாவது ஒரு ஜெனரல் டிப்போ இல்லைன்னா அது நம்ம அந்த ஃபோல்ட் பண்ற விதம் அப்படி ஃபோல்ட் பண்ற விதம் அதனாலதான் இந்த ஸ்டெம்மோட நம்ம இப்படி போட்டுட்டு போடும்போது கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா டிராப் பண்ணுங்க. ஓகே. அவ்வளவுதான். ஏன்னா இது பைண்ட் பண்ணிக்கும். இதுல இருக்கிற அந்த ஈரத்தன்மை வந்து பிடிச்சுக்கும். அவங்க வந்து எவ்வளவு அழகா அந்த பாலக் இலையில வந்துட்டு அந்த வடைக்கான இன்கிரிடியன்ட்டை ஸ்டஃப் பண்ணி அதை ரோல் பண்ணி அழகா பொறுமையா வந்து எண்ணெயில டிப் பண்ணி பொரிச்சிட்டு இருக்காங்க. சோ நம்மளும் இதே நிதானத்தோட செஞ்சா அந்த ரெசிபி வந்து நமக்கும் இதே பக்குவத்துல கிடைக்கும். இப்ப வந்து கொஞ்சம் ஒன் சைட் குக் ஆயிடுத்து. நம்ம அதை பொறுமையா டர்ன் பண்ணணும். ஓகே. யூஸ்வலா நீங்க வந்து இப்போ ஸ்டார் ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் புது புது ரெசிபி செய்வீங்க இல்லையா? இந்த ரெசிபி நீங்க வந்து செஞ்சு கொடுத்துருக்கீங்களா? ஆமா பண்ணிருக்கேன். ஓகே. சோ அப்ப அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த போர்டு மாதிரி இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து லைவ் கவுண்டர்ஸ்னு வரும். ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல வந்து லைவ் கவுண்டர்ஸ்ல வரும். அப்ப வந்து அவங்க வந்து பாலக் வடை அப்படின்னோடனே அவங்க வந்து நானும் பாலக் வடைக்கு மேல எதுவுமே எழுத மாட்டேன். பாலக் வடை அப்படின்னு எழுதியிருப்பேன். அவங்க ஓகே ரெகுலரா பாலக் வடை தரப்போறாங்க போல இருக்கு அப்படின்ட்டு வருவாங்க. வந்து இதை பார்த்த அப்புறமா தான் அங்க வந்து டிஸ்பிளே கவுண்டர்ஸ் இருக்கும். அந்த டிஸ்பிளே கவுண்டர்ஸ்ல அவங்க பார்க்கும்போது வாட் இஸ் திஸ் அப்படிம்பாங்க ஃபாரினர்ஸ். திஸ் இஸ் ஸ்பினச் ஃப்ரிட்டர்ஸ். நம்மளோட பாரம்பரியத்தை நான் மாத்தாம அதே மசால் வடை தான், அது கொஞ்சம் டிஃபரெண்டா கொடுக்குறேன் அவ்வளவுதான். சோ எனக்கு அதுல ஒரு சந்தோஷம். ஆமா. இப்போ ஃபாரினர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டா நமக்கு வந்து அந்த வாழை இலையில சாதம் போடுறது அவ்வளோ வந்து ஆரவாரத்தோட அவங்க அதை டேஸ்ட் பண்ணணும்னு ஃபீல் பண்ணுவாங்க. சோ இந்த வடையே வந்து நீங்க இந்த இலை பாலக் லீஃப்ல வச்சு கொடுக்கும் போது கண்டிப்பா அவங்களுக்கு வந்து சந்தோஷமா தான் சாப்பிட்டுருப்பாங்க. இது ஆயிடுச்சு. இப்ப சர்விங் டைம் தான். ஓகே. ஸோ பாலக்
கார்ன் வடை அழகா வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அற்புதமான விதத்துல இந்த வடை வந்து ஸ்ரீபாலா ரெடி பண்ணிருக்காங்க. சரி, அவங்க எடுக்கும் போது கூட அவங்க எப்படி எடுக்கிறாங்க, அந்த ஸ்டைல் என்ன அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ சோ மச் மேம். சரி, நம்ம கூட பாலக்லாம் சாப்பிட்டுருப்போம், ஆனா இப்படி ஒரு பிரசன்டேஷன்ல கட்டாயமா யாருமே சாப்பிட்டுருக்க முடியாது. ஸோ அவ்வளோ அழகா வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இலை வந்து அந்த எண்ணெயில பொரிஞ்சதுக்கு பார்க்கும் போதே வந்து அழகா இருக்கு அதனுடைய அந்த கலர் ஷேட் எல்லாம். இப்போ என்னுடைய சுவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிரமாதமா பருப்பு வடை அது வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுல இந்த ஸ்வீட் கார்ன் அந்த வந்து உள்ள ஆட் ஆன் ஆறுது, எஸ்பெஷலி உங்களுடைய அந்த ட்விஸ்ட் பாலக்கோட இப்படி நீங்க ரோல் பண்ணி தந்தது. அப்கோர்ஸ் நானே பாலக்கீரை சமைச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டேன், பட் இதுல வந்து சாப்பிடும்போது அது வந்து நல்லா எண்ணெயில வேற ஃப்ரை ஆயிருக்கா, அதனுடைய டேஸ்டே வந்து வித்தியாசமா இருக்கும். அதுவும் இந்த மொறுமொறுப்பான அந்த வடையோட சேர்த்து சாப்பிடும் போது பிரமாதமா இருக்கு மேம். தேங்க்யூ சோ மச். அண்ட் இன்னைக்கு நீங்க எபிசோட்ல பண்ண 2 ரெசிபியுமே வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆனது. அப்கோர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி இந்த சம்மர்ல இந்த வெக்கேஷன்ல இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா சாப்பிடக்கூடிய ஒரு 2 ரெசிபிஸ் நீங்க சொல்லி கொடுத்தீங்க. தேங்க்யூ சோ மச் மேம். பாலக் கார்ன் வடை செய்யும் முறை: ஊற வைத்த கடலை பருப்பை மிக்சியில் வடை பதத்திற்கு அரைத்துக் கொள்ளவும். அரைத்த மாவுடன் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, கார்ன் சேர்த்து வடை பதத்திற்கு பிசையவும். பாலக் இலையில் இந்த கலவையை வைத்து ரோல் செய்து எண்ணெயில் டீப் ஃப்ரை செய்து எடுத்தால் பாலக் கார்ன் வடை ரெடி.